வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து எந்த டீம் ஜெயிக்கும், எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வந்து கொடுத்துருந்த மாதிரியே ஆர்ஆர் மேட்ச் வந்து நிறைய சொல்லியிருந்த பிளேயர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ரியான் பராக் வந்து பெருசாக ரன் அடிக்க மாட்டாருன்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி ரன் அடிக்கல. ஃப்ளாப்பில் வந்துட்டு இன்னொரு பிளேயர் வந்திருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக தான் வருது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் அதிகமாக தேவைப்படுது. அடுத்ததாக இன்றைக்கி நான் கொஞ்சம் ட்ராவலில் இருக்கேன், அதனால் வீடியோ கொஞ்சம் குறகுறன்னு தான் இருக்கும். இவங்க தான் பிளேயிங் 11 அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் எடுத்திருக்கேன். டாஸ் போட்டதுக்கப்புறம் இதில் ஏதாவது மாறுதல்கள் இருந்தது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் வின் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம போடுவோம். ட்ரீம் 11 பிளேயர்ஸில் மாறுதல்கள், அதாவது புதுசாக யாராவது உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸும் கொடுப்போம். அது போக நீங்கள் ட்ரீம் 11 எந்தெந்த மாதிரி டீம்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 5 டீமை நாங்கள் சஜஷனில் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இன்றைக்கி யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன். ஸோ அவர் வந்து பிளேயிங் 11 இருந்தார்னா நல்லா விளையாடுவார். அப்படி இல்லைனா பிளேயிங் 11 புதுசாக யாராவது வராங்கன்னா அவங்கள பற்றின ப்ரெடிக்ஷன் கொடுப்போம். ஹர்ஷல் பட்டேல், சலீல் அரோரா, டேவிட் பைன், அப்புறம் வந்து ஆண்ட்ரிஜ் நார்க்கியா. ஸோ இவங்களாம் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஒரு அசம்ஷனில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ பிளேயர்ஸ் ஆக்சுவலாக மாறினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் டெலிகிராமில் கொடுப்போம். அடுத்த ரிஸ்கி அண்ட் கேம்பிள், ஹை ரிஸ்க்கு ஹை ரிவார்டில் வந்துட்டு யாருன்னா அபிஷேக் சர்மா இன்றைக்கி நல்லா விளையாடுவார். குட் ஸ்டார்ட் இருக்கும். ஒரு ஆரம்பத்தில் ஒரு 10-20 ரன் அடிப்பார், அப்புறம் அவுட் ஆகுது வாய்ப்புகள் இருக்குது. டிராவிஸ் செட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஹென்ரிச் கிளாசனும் இன்றைக்கி ரிஸ்க்கு தான். இஷான் கிஷான் ரிஸ்க்கு. நிதிஷ்குமார் ரெட்டியும் ரிஸ்க்கு. ஜெயதேவ் உனக்கட் ஒரு நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச்சோட மிகப்பெரிய தூணே வந்து இன்றைக்கி உடையுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். 3:30 மணிக்கு மேலே நான் எந்த டீம் வின் பண்ணோம் அப்படிங்கிறத போடுறேன். பட் ஸ்டில் இதில் இன்றைக்கி ரிஸ்கி கேம்பிளில் வந்துட்டு பார்க்கும்பொழுது இஷான் மலிங்காவுக்கு 75% நல்லா இருக்குது. அனிகேட் வர்மாவும் ஒரு 10-20 ரன்னோ இல்லை 30 ரன்னோ எடுத்துகிட்டு அவுட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஹர்ஷ் துபேவும் 75% நல்லா விளையாடுவார். ரிஷப் பந்த் அவருக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது, உங்களுடைய விருப்பம். அப்புறம் நிக்கோலஸ் பூரான், முகமது ஷமி, இவங்க 2 பேருக்குமே நல்லா இருக்குது. 75% நல்லாயிருக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச்சில் கொஞ்சம் நிறைய பிளேயர்ஸ் அடி வாங்குறாங்கங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறது 100% நடக்காமல் இருந்தால் கூட ஒரு 80% நடந்தாவே கிட்டத்தட்ட எஸ்ஆர்ஹெச் தோற்றுரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி என்ன மாதிரி போகுது அப்படின்ட்டு. அடுத்ததாக எய்டன் மார்க்ரம் இன்றைக்கி டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. மிச்சல் மார்ஷ் ஒரு 75% ரிஸ்க்கு தான். ஆயுஷ் பதோனி அதே மாதிரி தான். அப்துல் சமாத், ஷபாஸ் அகமத், மோஷின் கான், இவங்க எல்லாமே இன்றைக்கி ரிஸ்கில் தான் வராங்க. பொதுவாக ரிஸ்க்லேயே குட் ரிஸ்க்கு பேட் ரிஸ்க்குன்னு இருக்கும். அந்த வரிசையில் பார்க்குறப்போ இவங்க எல்லாமே பேட் ரிஸ்க்குங்கிற மாதிரி வராங்க. ஸோ என்ன மாதிரி இருக்குது, எப்படி டேர்ன் ஓவர் ஆகுதா மேட்ச் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம மேட்ச் ஆரம்பித்தோடனே நம்ம டெலிகிராம் சேனலில் போடுவோம். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முக்குல் சௌதாரி, அப்புறம் பிரின்ஸ் யாதவ், இவங்களுக்குமே இன்றைக்கி பிரின்ஸ் யாதவ் கொஞ்சம் பெட்டர் ஸ்டார்ட் இருக்கும், அப்புறம் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. முக்குல் சௌத்ரி இன்றைக்கி கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்றைக்கி டீம் பார்க்கும்போது எல்எஸ்டியில் ஒரே ஒரு பிளேயருக்கு தான் குட் வருது அப்படிங்கிற மாதிரி இதில் காட்டுது. பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து ரிஸ்கி கேம்பில் இருந்தால் இந்த கேட்டகரியில் அது எடுக்காது, ஒன்லி குட்டு மட்டும் தான் எடுக்கும். அப்படின்னு பார்க்குறப்போ இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் வந்து இதில் காட்டுது. பட் ஸ்டில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சோடைய முக்கியமான தூண்களே போகிறாங்க அப்படிங்கிறப்போ எஸ்ஆர்ஹெச் பார்ப்போம். அது டெலிகிராம் சேனல் போகிறோம். நிதிஷ்குமார் ரெட்டி இன்றைக்கி வந்துட்டு இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது இதில் பாக்ஸ் இருந்தால் நல்லா விளையாடுவார், பாக்ஸ் இல்லைனா நல்லா விளையாட மாட்டார். அப்படி பார்க்கும்போது 2 இன்னிங்ஸுமே ஒரு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மித்தவங்கலாம் வந்துட்டு மோஷின் கான் அவங்களும் நல்லா விளையாடுறதுக்கு, முக்குல் சௌதாரி அவங்களும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். எய்டன் மார்க்ரம் 2 இன்னிங்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு வந்தோடனே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மிச்சல் மார்ஷும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் பேட்டிங். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்ன டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்போம். வேறு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.